Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.47ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம்னா a is equal to 2, b is equal to -1, c is equal to -1. இப்போது இந்த ஈக்குவேஷனோட ரூட்டு ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம சம்மும் ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா -b/a which is minus into minus plus 1/2 வந்துடும். ப்ராடக்டோட ஃபார்முலா வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a which is -1/2. இப்போ நம்மளை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அதோட ரூட்ஸ் வந்து 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம இந்த ரூட்ஸுக்கு சம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆட் பண்ணோம்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா வந்து 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா 3 பீட்டா 3 காமனாக எடுக்க முடியும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பதிலாக 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3/2 வந்துடும். அடுத்தது இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா 4 ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டாவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். பீட்டா இன்ட்டு 2 பீட்டா 2 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா 4 ஆல்ஃபா பீட்டாவும் ஆட் பண்ண முடியும். ஸோ 5 ஆல்ஃபா பீட்டா ஆகிடும். இது ரெண்டும் அப்படியே காப்பி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 5 ஆல்ஃபா பீட்டா அப்படியே வச்சுட்டு 2 காமன் எடுத்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துடும். இதோட ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 5 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பதிலாக -1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு -1/2. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். -5/2 ஆகிடும். +2 அப்படியே வச்சுட்டு இதை ஸ்கொயர் பண்ண 1/4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். இதுக்கு எல்சிஎம் பண்ணோம்னா 4 1s are 4, 4 + 1 5/4ன்னு வந்துடும். இது 2 2s are 4ன்னு கேன்சல் பண்ணிடலாம். +5/2 -5/2 உங்களுக்கு 0 வந்துடும். இப்போ ரிக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா எழுதிட்டு x² மைனஸ் சம் வந்துட்டு 3/2 இன்ட்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து 0. அப்போ இதை 2ஆல் எல்சிஎம் பண்ணோம்னா 2x² - 3x ஹோல் டிவைடட் பை 2. 2 அந்த பக்கமாக போச்சுன்னா 0வோட மல்டிப்ளை ஆகிட்டு 0 ஆகிடும். ஸோ 2x² - 3x = 0 தான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். மறுபடியும் ஃபுல் சம்ம லாங் ஷார்ட்டில் பொறுமையாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுடுறீங்க. அதே போல் என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஃபுல் ஷார்ட்ஸும் பாருங்கள். ஸ்வைப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் எனக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும், எனக்கும் நிறைய என்துவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் கீப் ஆன் என்கரேஜிங் மீ. தேங்க்யூ வியூவர்ஸ்.